கோட்டை மைதானத்தில் நடைபெறும் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மண்டல மாநாட்டில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் திரு SR கே அப்பு அவர்களே, முன்னாள் அமைச்சர், கழக விவசாய பிரிவு செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வேலூர் மாவட்ட கழகத்தினுடைய ஓரநகர் மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு வேலழகன் அவர்களே, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு துணை கொறடா சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு சு ரவி அவர்களே, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரி SM சுகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சோர் திரு வி சோமசுந்தரம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு S ராமச்சந்திரன் அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் MLA சகோதரர் திரு தூசி கே மோகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சேவூர் S ராமச்சந்திரன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் வி ராம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் PV ரமணா அவர்களே, அறிவிச்சோர் மாவட்ட அறிவிச்சோர் சிறுவனியும் பலராமன் அவர்களே, திரு அலெக்சாண்டர் அவர்களே, திருக்கலமன்றம் ஆறுமுகம் அவர்களே மற்றும் MLA பெரியபிள்ளான் அவர்களே, மாவட்ட அறிவிச்சோகர் முன்னாள் MLA MK அசோக் அவர்களே, முன்னாள் MLA திரு பாபு முருகவேல் அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் சகோதரர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களே, முன்னாள் MP திரு காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அமைப்புச்சாளர் திரு முக்கூரன் சுப்பிரமணியம் அவர்களே, முன்னாள் MLA அமைப்புச்சாளர் திருமதி மயில் திருநாக்கரசு அவர்களே, முன்னாள் MLA அமைப்புச்சாளர் திரு வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சாளர் ஜி செந்தில்குமார் MLA அவர்களே மற்றும் MLA கள்ளக்குறிச்சி MLA செந்தில்குமார் அவர்களே, பாசனுடைய பொறுப்பாளர்கள் திரு சியாம் குமார் அவர்களே மற்றும் திரு பி சிவகுமார் அவர்களே, வேலூர் மாநகர மாவட்ட பாசறை செயலாளர் திரு ரஞ்சித் குமார் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட அண்ணன் OS மணியன் அவர்களே, வேலூர் புறநகர் மாவட்ட பாசறை செயலாளர் திரு AT கண்ணன் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்ட பாசறை செயலாளர் திரு விக்னேஸ்வரன் அவர்களே, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாசறை செயலாளர் திரு K அன்பரசு அவர்களே, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாசறை செயலாளர் திரு M முகமது உமார் பரூக் அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு பாசறை செயலாளர் திரு P அருண் அவர்களே, திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாசறை செயலாளர் திரு G பர்வதம் அவர்களே, திருவண்ணாமலை மத்திய மாவட்ட பாசறை செயலாளர் திரு E செந்தில்குமார் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட பாசறை செயலாளர் திரு VR மணிவண்ணன் அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே வீட்டுகின்ற பாசறையினுடைய நிர்வாகிகளே, இந்த அற்புதமான பாசறை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற 10 மாவட்டத்தை சேர்ந்த பாசறை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 10 மாவட்டத்திலிருந்து வரி புரிந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, வரி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, பாசறையை சேர்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, மேடையிலே வீற்றிருக்கின்ற முன்னோடி தலைவர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும்
என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு பல பேருக்கு தூக்கம் வராது. சொல்லிட்டு ஏன்னா கோட்டையிலே இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம். வேலூர் கோட்டையிலே நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய சிப்பாய்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். இந்த இளைஞர் பட்டாளங்கள் 234 தொகுதியிலும் வென்று கழக ஆட்சி நிறுவதற்கு அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள் இங்கே என் முன் இருக்கின்ற இந்த இளைஞர் பட்டாளங்கள். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை துவக்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை துவக்கினார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திமுகவில் இருந்து கருணாநிதி நீக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள் போல அன்றைய தினம் இளைஞர் பட்டாளங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்பு சென்ற காரணத்தினால் எல்லா தேர்தல்களும் வென்றார்கள். இளைஞருடைய பலம் அந்த அளவுக்கு இருக்கின்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு அணியை தோற்றுவித்தார்கள். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2008ஆம் ஆண்டு கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்ற புதிய அணியை உருவாக்கி சுமார் தமிழகத்திலே 30 லட்சம் இளைஞர் இளம்பெண்களை சேர்த்தார்கள். ஆக இந்த அமைப்புக்கு ஒரு வலிமை கிடைத்தது, இயக்கத்திற்கு ஒரு வலிமை கிடைத்தது. ஒரு கட்டடம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவார வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே தொண்டர்கள் வலிமையாக இருக்க வேண்டும், அது இளைஞர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக அம்மா அவர்கள் இளைஞர் பாசறை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக தேர்தலிலே இளைஞருடைய உழைப்பு கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களை நியமித்தார்கள். அப்பொழுது நான் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். சேலம் மாவட்டத்திற்கு எனது பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அப்போ எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் ஊர் ஊராக சென்று கிராமமாக சென்று நகர பகுதியில் சென்று அம்மாவுடைய கட்டளை ஏற்று 30 லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்களை இந்த இயக்கத்தை சேர்த்து தமிழகத்திலே இளைஞர்கள் அதிகமுள்ள ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எந்த எழுச்சியை பார்த்தோமோ அதே எழுச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்கின்றோம். இன்றைக்கு இதை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் கிராமத்திலிருந்து நகர வரை இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்று புதிய அணியை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றோம். என்ன விளையாட்டு என்பது இளைஞர்களுக்கு பிடித்தம். எல்லா பகுதியிலுமே இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த அமைப்பின் மூலமாக அதிக அளவிலே இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். இந்த இளைஞர் இளம்பெண்கள் படைதான் சிப்பாய்களாக இருந்து இந்த தேர்தலை கலந்தாடுவார்கள். சுவாமி விவேகானந்தர் கூட
அப்பொழுது குறிப்பிட்டார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், உலகத்தையே மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இளைஞருடைய பலம், சக்தி தேவை.